மறுபடியும் ஜாமீன்ல வந்து வீட்டுக்கு வந்த விஷயத்த வந்து ரொம்பவே நல்லபடியா கொண்டாடணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சூர்யா வந்து முடிவு பண்றாரு. அது மட்டும் கிடையாது, சூர்யா நந்தினி 2 பேருமே வந்து கார்ல வீட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும்போது ஸோ நந்தினி கண்ணுல பாத்தீங்கன்னா நம்ம புனிதா வந்து மாட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம புனிதா யாருக்கிட்டயோ வந்து போய்கிட்டு இருக்கிற மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து தோணுது. ஸோ அது மட்டும் கிடையாது, உடனே வந்து இந்த விஷயத்த நம்ம சூர்யா கிட்ட சொல்றாங்க. அதான் சார் அங்க பாருங்க, புனிதா தான் அந்த அங்க போற மாதிரி இருக்கா, ஆனா அவ யாரு கூடயே வந்து போய்கிட்டு இருக்காளே அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம நந்தினி வந்து சூர்யா கிட்ட சொல்லும் போது, இங்க பாரு நந்தினி, தயவு செஞ்சு எதையுமே நினைச்சு நீ இப்போதைக்கு வந்து குழம்பிக்காத. இப்போதைக்கு நம்ம வந்து வீட்டுக்கு போகலாம், அதுக்கப்புறம் மற்ற எதுனாலும் நம்ம வந்து பேசிக்கலாம். யாரோ ஒருத்தவங்க போயிருப்பாங்க, நீ அதை போயிட்டு அப்புனிதா அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காத, நீ கொஞ்சம் அமைதியா ரிலாக்ஸா இரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இருந்தாலுமே நந்தினிக்கு மனசுல வந்து ஒரு மாதிரியா தான் இருக்கு. நிச்சயமா நம்ம பார்த்தது வந்து அவளைதான், ஆனா அவ யாரு கூட போய்கிட்டு இருக்கா, என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் வீட்டில் பார்த்தீங்கன்னா அருணாச்சலம், அதுக்கப்புறம் நந்தினியோட ஃபேமிலி எல்லாருமே வந்து இருக்காங்க. நந்தினி வீட்டுக்கு வரப்போற அப்படிங்கிற விஷயத்த வந்து கேள்விப்பட்ட உடனே அவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நந்தினி வந்து உள்ள வரும்போது வந்து அவ மேல பூ எல்லாம் தூவணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சூர்யா வந்து சொல்லி வச்சிருப்பாரு. ஸோ அதனால அவங்க வீட்டில் உள்ளவங்க அது எல்லாமே வந்து பண்றதுக்கு ரெடியா நின்றுகிட்டு இருப்பாங்க. கரெக்டா நம்ம நந்தினி சூர்யா 2 பேருமே வந்து வந்துடுறாங்க வீட்டுக்கு. ஸோ உள்ள நம்ம நந்தினி நுழையும் போது பாத்தீங்கன்னா நம்ம நந்தினி மேல வந்து ரோஜா பூவா எல்லாருமே வந்து தூவுறாங்க. அதாவது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், அதுக்கப்புறம் அங்க இருக்கிற கல்யாணம். ஸோ அவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி பண்றாங்க. இதை பார்த்தோன்னே வந்து நம்மளுடைய சுந்தரவல்லிக்கு கோவம் வந்து அப்படியே தலைக்கு ஏறுது. ஸோ அது மட்டும் கிடையாதுங்க, உடனே வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக இப்போ இவ்வளவு வந்து கூட்டிட்டு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ எதுவுமே பதில் பேசாம அவங்க எல்லாருமே நின்றுகிட்டே இருக்காங்க. உன்கிட்ட தான் நான் வந்து கேட்கிறேன், எதுக்காக இவளை இப்போ நீ வந்து கூட்டிட்டு வந்திருக்க? என்ன போலீஸ் கிட்ட நீ காசு கொடுத்து இவளை வந்து கூட்டிட்டு வந்திருக்கியா? நம்ம பொண்ணு காணாம போனதுக்கும் ஹரிதாவோட கொலைக்கும் இவ தான் வந்து காரணம். அப்படி இருக்கும்போது எவ்வளவு தைரியம் இருந்தா இவளை வந்து நீ வெளியில கூட்டிட்டு அது மட்டும் இல்லாம மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளேயே இவளை கூட்டிட்டு வந்திருப்ப. பத்தாததுக்கு இந்த மகாராணி வர்றதுக்கு இங்க வந்து பூ தூவி இவளை வந்து வரவேற்கணுமா? எனக்கு இருக்கிற கோபத்துக்கு இவளுக்கு பூ கிடையாது, ரோட்ல போற சாக்கடையை வந்து இவ மேல தூவிதான் வந்து நம்ம வந்து இவளை வரவேற்கணும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஜென்மம் தான் இவ அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவல்லி பேசுறாங்க. சோ மாதவியும் வந்து கூட சேர்ந்துக்கிற, அம்மா நீங்க வேணும்னா இப்பயே சொல்லுங்க, அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிடுறேன். ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி அதுதான் இவளுக்கெல்லாம் வந்து சரியா வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. சோ இதை கேட்டுட்டு எல்லாருமே அமைதியா நிக்கிறாங்க. அருணாச்சலம் சொல்றாரு, சுந்தரவல்லி எதுக்காக இப்படி எல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்க? இப்பதான் நந்தினி எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சு வீட்டுக்கு வந்திருக்கா. எப்போ பார்த்தாலும் அவதான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு நீ சொல்லிக்கிட்டு இருக்கிறது ரொம்பவே தப்பு சுந்தரவல்லி. எதுவா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா பேச அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, இங்க பாருங்க, இவளுக்கு நீங்க ஒண்ணு வக்காலத்து வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இவ யாரு எப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டு உங்க யாருக்குமே தெரியாது, ஆனா எனக்கு நல்லாவே தெரியும். இவ தான் எல்லாத்துக்குமே வந்து காரணம். அந்த ரஞ்சித்தை கூட நான் வந்து சும்மா விட்டுருவேன், ஆனா இவளை நான் வந்து சும்மா விடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ எப்படியாவது பார்த்தீங்கன்னா நம்ம சுரேகாவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ரொம்பவே போராடிக்கிட்டு இருக்காங்க, சூர்யா நந்தினி இவங்க எல்லாருமே. ஆனா இந்த சுந்தரவல்லி எப்போ பார்த்தாலுமே வந்து நந்தினியை வந்து ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவளை வந்து குறை சொல்லி பார்த்தீங்கன்னா தான் பொண்ணு எங்க இருக்கா அப்படிங்கிற விஷயத்தையும் கண்டுபிடிக்க மாட்டேங்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் காரணமே அந்த ரஞ்சித் தான். ஆனா அந்த ஆளை பார்த்தீங்கன்னா நான் சும்மா விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு தெரியுது. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஸோ கடைசியில வந்து இதுக்கும் எந்த நந்தினிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அவ ரொம்ப நல்லவ அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னா நம்ம சுந்தரவல்லி அவன் மூஞ்ச கொண்டு போய் எங்க வச்சுக்க போறானே வந்து தெரியல. ஸோ இந்த மாதிரி வீட்டுக்குள்ள எல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே பாத்தீங்கன்னா சூர்யா சொல்ற, இவ ஏன் பொண்டாட்டி, இவ இந்த வீட்டுக்குள்ளதான் இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றா. உன் பொண்டாட்டியா இருந்துச்சுன்னா வேற எங்கேயாவது கூட்டிட்டு போய் வச்சுக்கோ, ஆனா அவ இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. என் பொண்ணு சுரேகா இப்போ வரைக்கும் வந்து காணாம போயிருக்கா. அது மட்டும் கிடையாது, ஹரிதாவோட கொலைக்கும் வந்து யார் காரணம் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அப்படிப்பட்ட இவளை இந்த வீட்டுக்குள்ள நான் வந்து இருக்கிறதுக்கு விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, அம்மா தாய்க்குள்ளமே, சுரேகாவை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். அவளை எந்தெந்த வகையில தேடினா அவ கிடைச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு நம்ம சூர்யா சொல்றாரு. ஆமா கிழிச்ச, நீ அப்படியே தேடி, நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். உன் பொண்டாட்டி ஜெயிலுக்கு போனதுல இருந்து அவ பின்னாடியே தானடா நீ வந்து சுத்திக்கிட்டு இருக்க. இப்போ அவளை வந்து காசு கொடுத்து போலீஸ்கிட்ட இருந்து வெளியில கூட்டிட்டு வந்து மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளேயே கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்கியா? இன்னும் இந்த வீட்டுல உள்ளவங்க எவ்வளவு பேருக்கு என்ன மாதிரியான ஆபத்து வரப்போகுதோ இவளால. அப்படிப்பட்ட இவளை இந்த வீட்டுக்குள்ள நான் அனுமதிக்கவே மாட்டேன். முதல்ல இவளை வெளியில போக சொல்லுடா அப்படின்னு சொல்லும் போது, நீங்க பாருங்க தாய்க்குள்ளமே, உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இந்த விஷயத்துல இருந்து நீங்க விலகி இருங்க. அதுக்காக என் பொண்டாட்டியை வந்து வெளியில போக சொல்றதெல்லாம் உங்க வேலை கிடையாது. இங்க நான் என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணக்கூடாது, யார் கூட நான் இருக்கணும் அப்படிங்கறது நான் முடிவு பண்ணிக்கிறேன். நீங்க ஒண்ணு முடிவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்க வேலை என்னமோ அது மட்டும் நீங்க பார்த்துட்டு போங்க.
டாட் ஒழுங்கு மரியாதையா இவங்க கிட்ட சொல்லி வைங்க. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்படி என்ன இவ உங்களுக்கு வந்து துரோகம் பண்ணிட்டான்னு எனக்கு ஒன்றும் புரியல. கூடிய சீக்கிரத்திலேயே இது எல்லாத்துக்குமே காரணம் யாரு என்னன்னு நான் கண்டுபிடிச்சு உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன். அது மட்டும் இல்லாம என் நந்தினி மேல எந்த விதமான தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு அவள் உங்ககிட்ட நீங்க அவகிட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரி நான் வந்து பண்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ வானதினி நம்ம போகலாம், நம்ம ரூமுக்கு போவோம். இவங்க இப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்க, இங்க நின்று இவங்க கிட்ட எல்லாம் நம்ம பேசணும்னு நமக்கு எந்த அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே நந்தினியை இழுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா மாடிக்கு போறாரு. ஸோ சுந்தரவள்ளி வந்து டேய் நில்லுடா நில்லுடா, நான் சொல்றத கேளுடா அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க. இவனுக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரியல, சரியான முட்டாய் பயலா இருக்கேன். இவன் போய் என் வயத்துல எப்படி வந்து பிறந்தான்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது ச்சே அப்படின்னு டென்ஷன்ல இருக்காங்க. இங்க பாரு சுந்தரவள்ளி, நம்ம பையன் பண்றது எந்த விதத்திலயுமே தப்பு கிடையாது. நீ தான் வந்து அவளை தப்பா புரிஞ்சு வச்சிருக்க. ஏன் எப்ப பார்த்தாலும் அவளை நீ தப்பான கண்ணோட்டத்திலேயே வந்து பாத்துக்கிட்டு இருக்க? அப்படி அவ உனக்கு என்னதான் வந்து துரோகம் பண்ணிட்டான்னு எனக்கு ஒன்றும் புரியல. கூடிய சீக்கிரமே எல்லா உண்மையும் உனக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் நந்தினி மேல எந்த தப்பும் இல்லைன்னு நீனே புரிஞ்சுப்ப. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஸோ ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா அவளால இவங்க சொல்ற எதையுமே ஏத்துக்க முடியல. அப்படியே கோபம் பயங்கரமா தலைக்கேறி நின்றுகிட்டு இருக்கேன். ஸோ இதனால நந்தினி இப்போ வீட்டுக்கு வந்திருக்கா. அவளை போட்டு என்ன பாடுபடுத்த போறாங்க அப்படிங்கிறது தெரியல. அண்ட் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.